हम किसी के पैसे पे नहीं पड़ रहे, हम इस देश के कार्यदाता हैं, लेकिन सिस्टम के सताए हुए हैं। भरपेट रोटी खा लेना ही जीवन नहीं है। आप 500 रुपए की मजदूरी में हमसे जीएसटी लेते हो। 4 ट्रिलियन की अर्थव्यवस्था में ना पढ़े लिखों का ही जीवन सवरा है। इस पे इतराइए मत। अभी भी ग्रामीण भारत में जीवन नरक है, शहरी स्लम में जीवन नरक है। வணக்கம். இந்த ப்ரோமோவை பார்த்து பல நபர்கள் கண்கலங்கி இருப்பீர்கள். அவர் என்ன பேசுறார் என்று உங்களுக்கு புரியாது. ஆனால் அந்த இளைஞருடைய இமோஷனை நீங்க நிச்சயமாக உள்வாங்கி இருப்பீர்கள். இந்த இளைஞருடைய பெயர் முகமது இர்ஃபான். ஒரு குடிசை பகுதியில் வாழக்கூடிய ஒரு இளைஞர், ஒரு கூலி தொழிலாளி. ஒட்டுமொத்த குடும்பமே 10க்கு 10 அறையில் ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய இந்த இளைஞருடைய கதையை லல்லன் டாப்பின் ரஜத் பாண்டே நேற்று கிரவுண்ட் ரிப்போர்ட் வழியாக வெளிக்காட்டியிருக்கிறார். காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் கலந்து கொள்ள வந்த இந்த இளைஞர் பள்ளிக்கூடத்திற்கு போகவில்லையா, ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கும்போது. ஆனால் இந்த நபருடைய வார்த்தைகளை கேட்டீர்கள்னா, இந்த நபருடைய அந்த ஈர்ப்பை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த நபருடைய அந்த நாலேஜை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய படித்த பட்டதாரிகள் தண்ணீர் குடிக்க வேண்டும், வெட்கப்பட வேண்டும். இந்த நாட்டுடைய மிக முக்கியமான பிரச்சனையை நேற்று இந்த இளைஞர் பேசியிருக்கிறார். இந்த வீடியோ லல்லன் டாப் எங்களுடைய மீடியா பார்ட்னர்ஷிப் அவர்கள் எனக்கு அனுப்பும்போது இந்த வீடியோவை நான் பார்த்தபோதே அப்படியே குள்ளரித்து விட்டேன். நிச்சயமாக இந்த வீடியோவின் கடைசியில் உங்களிலிருந்து 99% மக்கள் கண் கலங்கி இருப்பீர்கள். அந்த அளவில் இந்த இளைஞர் பேசிய அந்த வார்த்தை, தொடக்கத்தில் நீங்க பார்த்த அந்த ப்ரோமோ, அதிலிருந்து நான் தொடங்குகிறேன். இந்த நபர் பேசியது என்ன, அதை பற்றி நாங்கள் மொழிமாற்றமெல்லாம் செய்ய போவதில்லை, ஆடியோலாம் மாற்றப் போவதில்லை. ஏன்னா ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த எமோஷன் ஆஃப் திஸ் பாய். முகமது இர்ஃபானுடைய அந்த வழியை நீங்க உணர வேண்டும். அதனால் இதுல கீழே நாங்க சப்டைட்டில் வேணா போட்டு விடுறோம். அந்த குரலை அப்படியே கேளுங்கள், உங்களுக்கு இந்த ஆதங்கம் புரியும். இந்த இளைஞருடைய முதல் வார்த்தை, ஹம் கிசி கே பேசோ பே நஹி பல் ரஹே ஹே சாஹப். நாங்க யாருடைய பணத்தை நம்பியும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தவில்லை, எங்களோட உழைப்பை நம்பிதான் எங்களோட வாழ்க்கையை நடத்தி வருகிறோம். ஹம் இஸ் தேஷ் கே காரியதாத்தா ஹே. நாங்க இந்த நாட்டுடைய உரிமையாளர்கள், இந்த நாட்டை நடத்தக்கூடிய மக்கள். ஆனால் இந்த நாட்டு சிஸ்டம் எங்களை நசுக்கி சாவடித்து கொண்டிருக்கிறது. வயிறு நிறைய சாப்பிட்றது மற்றும் இந்த நாட்டுடைய வாழ்க்கை கிடையாது. இந்த நாட்டில் படித்த பட்டதாரிகளுக்கு மற்றும் படித்தவர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை உயர்ந்திருக்கிறதே ஒழிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் போன்ற அன்னநாடு கூலி வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்கோ, எங்கள் போன்ற குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னைக்கும் வாழ்க்கை நரகமாக இருக்கிறது. அது கிராமத்தில் இருக்கக்கூடிய குடிசை பகுதியாக இருக்கட்டும், அல்ல நகரத்தில் இருக்கக்கூடிய குடிசை பகுதியாக இருக்கட்டும், எங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கும் நரகமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டால் உங்களுக்கு என்ன தோணுகிறது? இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ஒரு இளைஞர் 30-35 வயது இந்த இளைஞருடைய கதறல் இருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் கேளுங்க. हम किसी के पैसे पे नहीं पड़ रहे, हम इस देश के कार्यदाता हैं, लेकिन सिस्टम के सताए हुए हैं। भरपेट रोटी खा लेना ही जीवन नहीं है। आप 500 रुपए की मजदूरी में हमसे जीएसटी लेते हो। 4 ट्रिलियन की अर्थव्यवस्था में ना पढ़े लिखों का ही जीवन सवरा है। इस पे इतराइए मत। अभी भी ग्रामीण भारत में जीवन नरक है, शहरी स्लम में जीवन नरक है। என்னுடைய பெயர் முகமது இர்ஃபான். தள்ளுவண்டி கடை போட்டு கொண்டிருக்கிறேன், ஐஸ் விற்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தினர்களும் இந்த வேலையில் தான் இருக்கிறார்கள். எனக்கு என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. இந்த நாட்டுக்கக்கூடிய உண்மையான உழைக்கும் வர்க்கம் நாங்கள். ஆனால் இந்த நாட்டு சிஸ்டம் எங்களை நசுக்கி கொன்று கொண்டிருக்கிறது. முகமது இர்ஃபான் கூறியது மிக முக்கியமான வார்த்தை. வெறும் 500 ரூபாய் எங்களுக்கு சம்பளமாக கொடுக்கிறார்கள். மாதத்திற்கு 18,000 ரூபாய் எங்களுடைய சம்பளம் என்று கூறுகிறார்கள். ஆனால் எங்கள் கையில் வரக்கூடிய இந்த சம்பளத்தை பார்த்தீர்கள்னா பிடித்தது போக 14,000, சில இடங்களில் 13,000 ரூபாய்.
எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 18,000 ரூபாயை கூட இந்த நாட்டு சிஸ்டம் எங்களிடமிருந்து பறித்து விடுகிறது. கேளுங்கள். मेरा नाम मोहम्मद इरफान है और मैं दिल्ली के एक स्लम एरिया में रहता हूँ और रेडियो लगाता हूँ। घर पे बता के आए हो? पापा को बोला था तो पापा मुस्कुरा के बोलने लगे, मैं कीमत जा रहे थे, फिर भी वो सो रहे थे तो मैं बिन बताए आ गया। सर सोचिए ना, 500 रुपये की जीविका में अभी हार्ट अटैक पड़ जाएगा, कौन दे रहा है सर हमें कर्जा? बेहतर सुविधा मुद्दा, आप 500 रुपये की जीविका में आप हमको कहेंगे कि शिक्षा भी हासिल करिए और आप साफ सुथरे कपड़े पहनिए, सफाई में रहिए, तो मुमकिन नहीं है सर। 8 மணி நேரம் வேலை பார்ப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் எங்கேயுமே 12 மணி நேரம் 14 மணி நேரத்திற்கு கீழே எங்களை விடுவதில்லை. எங்களுடைய கைக்கூலி, எங்களுடைய உழைத்த அந்த சம்பளம் அதை கூட முழுமையாக கொடுப்பதில்லை. எதற்காக லேபர்ஸ் ரோட்டிற்கு வரவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? எதற்காக லேபர்ஸ்களை பற்றி இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு மக்கள் பேசுவதில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? காரணம், லேபர்ஸ்களாக இருக்கக்கூடிய எங்களால் ஒரு நாள் கூட இது போன்ற போராட்டங்களில் வர முடியவில்லை. காரணம், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 300-400 ரூபாய் கூட பறிக்கப்பட்டுவிடும். எங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு எங்களால் உணவை கூட வாங்கி கொடுக்க முடியாது. அதனால் இந்த நாட்டின் உண்மையான உழைக்கும் மக்கள் இது போன்ற போராட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. 8 घंटे की बात ही खत्म हो गई। 10-10, 11-11 घंटे काम ले रहे हैं, 14,000 13,000 रुपए सैलरी दे रहे हैं। महंगाई के जमाने में अपनी मेहनत का भी हक ना मिले तो अभी साफ है। जब उसे कोई कंपनी मालिक पूरी तनख्वाह ना दे तो उसको यह हक राइट होना चाहिए कि वो अपनी लड़ाई अकेले लड़े। मजदूरों की बात कोई नहीं करता, मजदूर की बात यूं नहीं करता क्योंकि मजदूर सड़क पे नहीं आ सकता। वो एक दिन काम नहीं करेगा तो उसका घर नहीं चलेगा क्योंकि मजदूर सड़क पे नहीं आ सकता। இந்த இளைஞருடைய வேதனை நீங்க கேட்டீர்கள். 18,000 ரூபாய் சம்பளம், பல இடங்கள், இது போக அது போக அப்படி போக இப்படி போக கையில் நீங்க பார்த்தீங்கன்னா 13-14,000. இந்த இளைஞர் பேசியது இன்னொரு வார்த்தை, 500 ரூபாய் தான் நீங்க என்கிட்ட சம்பளமாக கொடுக்கிறீர்கள். அந்த 500 ரூபாய் கடைக்கு போய் நான் பொருட்களை வாங்கும்போது அதில் நீங்கள் ஜிஎஸ்டின்னு பிடிச்சிடுறீங்க. அப்போது ஒரு ஏழையோடைய வேதனையை கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. बेशक मैं बेहतर बोल लेता हूँ लेकिन एक पढ़े लिखे इंसान की बराबरी कभी नहीं कर सकता। मैं आपको घूम रहा था, आपसे दूर भाग रहा था इसलिए क्योंकि मैंने बार बार ये सुना है कि इस आंदोलन में जो है ना स्टूडेंट आ ही नहीं रहे, ये बात गलत है। और मैं कैमरा फेस करूँ फिर बोले रेडी वाला ये आंदोलन में बोल रहा है तो फिर और ज़्यादा नुकसान है। सीने पे जो जख्म है सब फूलों के गुच्छे, हमें पागल ही रहने दो, पागल अच्छे। நான் என்றைக்குமே பள்ளிக்கூடம் பக்கம் போனதில்லை. உங்களை பார்த்துட்டே இருந்தேன். ரிப்போர்ட்டர் ரஜத் பாண்டேவை பற்றி பேசுகிறார். உங்களை பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் பயமாக இருந்துச்சு. இங்கே வந்த எல்லாருமே இளைஞர்கள், இங்கே வந்த எல்லாருமே மாணவர்கள். இது மாணவ போராட்டம் என்று கூறினார்கள். ஆனால் எங்களுக்கான போராட்டம் யாரும் எடுத்து வைப்பதில்லை. விவசாயிகளுக்கான போராட்டம் இருக்குது, மாணவர்களுக்கான போராட்டம் இருக்குது, அரசியல் கட்சிகள் போராடுகிறார்கள். ஆனால் இந்த நாட்டு லேபர்ஸ்களுக்கு, கூலி தொழிலாளர்களுக்கு யாருமே போராடுவதில்லை. அதனால் என்னுடைய வேலையை நிறுத்திவிட்டு, அந்த தள்ளுவண்டி கடையை நிறுத்திவிட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். எங்களுக்காக பேச நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு 6வது நாள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் போராட்டம் தொடங்கி 6வது நாள். இந்த மாணவர் பேசிய அந்த முதல் வார்த்தை நீங்க கேட்க வேண்டும். கேளுங்கள். सबसे पहले सर जय श्री कृष्णा, सलाम, सत श्री अकाल, जय भीम। मेरा नाम मोहम्मद इरफान है और मैं दिल्ली के एक स्लम एरिया में रहता हूँ और रेडियो लगाता हूँ और मैंने कोई पढ़ाई लिखाई नहीं करी है। मेरा आने की सर मुख्य वजह ये थी क्योंकि मैंने सोशल मीडिया के माध्यम से फ़ोन चलाता हूँ। सोशल मीडिया के माध्यम से अभिजीत दीप के, आशुतोष राका, सौरभ दास और विजेता दैया इनके द्वारा एक मुहिम स्टार्ट की कि कुछ देश में कुछ जो छात्र अपने मकाम के लिए, अपनी ज़िंदगी को बेहतर बनाने के लिए जो हायर एजुकेशन में जाते हैं, मतलब डॉक्टर इंजीनियर बनने के लिए, एक बड़ी पढ़ाई के लिए जो अपनी मेहनत करते हैं, उसमें सर एक बहुत बड़ी कुर्बानी भी होती है। क्योंकि मैं स्लम में रहता हूँ, हमारे यहाँ 12वीं से पहले ना स्कूल ड्रॉप आउट करने वालों की संख्या बहुत ज़्यादा होती है। उसमें से 1-8% अपने माँ बाप अपने जीवन की बहुत बड़ी कुर्बानी, पैसा कौड़ी, सामाजिक दबाव, पारिवारिक दबाव के बाद अगर वो उस मकाम तक जाता है और फिर सिस्टम के किसी की नाकामी के कारण और किसी और को भुगतना पड़े, तो सर
उस लड़ाई का हिस्सा बनना बहुत जरूरी है, इसीलिए मैं यहाँ पे था। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, சலாம், சத் ஸ்ரீ அகால், ஜெய் பீம். இந்த வார்த்தையை நேற்று இந்த இளைஞரிடம் நான் ஃபோனில் பேசிய போது, ரஜத் இர்ஃபானோட வீட்டுக்கு போய் அடுத்த ஸ்டோரி செய்ய போன போது நான் ஃபோனில் பேசினேன். சார், நான் இங்கே இவருடைய வீட்டில் தான் இருக்கேன், வேணா பேசுங்க. இதே வார்த்தையை என்னிடம் கூறிய இந்த நபர், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, சலாம், சத் ஸ்ரீ அகால், ஜெய் பீம். सबसे पहले सर जय श्री कृष्णा, सलाम, सत श्री अकाल, जय भीम। எதற்காக? நான் ஒரு இஸ்லாமியர் தான் சார், ஆனால் இந்த நாட்டுடைய குடிமகன். என்னை அடக்கி மிரட்டி நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கூற வைத்தீர்கள், நான் கூற மாட்டேன். ஆனால் என்னுடைய மனதை வைத்து தானாகவே, யாருமே எனக்கு சொல்ல வேண்டாம், இது நாட்டுடைய குடிமகன், நான் எல்லா ஜாதியினர்களையுமே நான் நேசிக்கக்கூடிய நபர். ஹையர் எஜுகேஷன், இதற்காக இங்கே போராடுகிறார்கள். உயர் கல்விக்காக போராடுகிறார்கள். நானும் ஒரு இளைஞர் தான், ஆனால் படிக்கவில்லை. என்னுடைய கோரிக்கையும் யாரும் கேட்பார்கள் என்று தான் அந்த ஆசையில் நான் இங்கே வந்திருக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய கடை மூடி இருக்கு, ஐஸ் பிஸ்னஸ் பார்த்து கொண்டு இருக்கிறேன். வெறும் 100 ரூபாய் எடுத்துட்டு அப்பா கிட்ட சொல்லாமலே இங்கே வந்துட்டேன். போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக வந்துட்டேன். கேளுங்க. पापा ने, मैं अभी ना हमारी रेडी बंद है, मेरे विधायक गजेंद्र सिंह दलाल है ना टिकरी कला से, तो वो जब जीते थे तो रेडी थोड़ी बंद है। तो अभी बर्फ़ का काम है हमारा, बर्फ़ की सिल्लियाँ ना, तो बर्फ़ की सिल्ली सड़क पर रख के बेचते। तो पापा को बोला था, तो पापा मुस्कुरा के बोलने लगे मैं कि मत जा रहे थे। फिर भी वो सो रहे थे, तो मैं बिन बताए आ गया। बताया नहीं क्योंकि वो बिन आने नहीं देते, और 100 रुपये लेके आया था। तो ये वीडियो देखेंगे गुस्सा नहीं करेंगे? नहीं, ऐसे गुस्से वाली कोई बात नहीं है, गुस्से वाली कोई बात नहीं है सर। और सर पता क्या है, இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களோட கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. இர்ஃபான் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தார். அரசாங்கம் ஜிடிபி பற்றி பேசுகிறது, லாஜிஸ்டிக்ஸை பற்றி பேசுகிறது, பிஸ்னஸ்மேன்களுக்கு குறைந்த கட்டணத்தில், குறைந்த வட்டியில் கடன் கொடுப்பதை பற்றி கூறுகிறது. ஆனால் ஒரு டெய்லி வேஜ் ஒர்க்கர், ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, அவருக்கான மினிமம் வேஜ் 18,000 என்று கூறுகிறார்கள். 10 மணி நேரத்திலிருந்து 11 மணி நேரம் வரை வேலை வாங்குகிறார்கள். ஆனால் கையில் வரக்கூடிய சம்பளம் எவ்வளோ? வெறும் 13,000 14,000 ரூபாய். 1980ஆம் ஆண்டிலிருந்து 2026ஆம் ஆண்டு வரை 2 நாடுகளை பாருங்கள். சைனா எங்கே இருந்தது, இந்தியா எங்கே இருந்தது? இன்னைக்கு இந்தியா எங்கே இருக்கிறது, சைனா எங்கே இருக்கிறது? அங்கே இருக்கக்கூடிய இதே கூலி தொழிலாளர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இங்கே இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கேளுங்கள். एक बात बताऊं सर, मैं मजदूर वर्ग से आता हूं और आपने मुझे मौका दिया है इतने बड़े मंच पे अपनी बात रखने का। एक बात कहूँगा सर, सरकार लॉजिस्टिक पे बात करती है कि बेहतर ट्रांसपोर्टर सिस्टम बनाएंगे हमें अगर देश की GDP को बढ़ाना है, और बड़े कारोबारियों को कम दर पे लोन देंगे, फिर बिजली देंगे, सब कुछ करेंगे। लेकिन आप मजदूर को मेहनत, उसकी वाजिब मेहनत नहीं देंगे तो सर आपकी GDP किसी काम की नहीं है सर। आज 18,000 रुपये अगर मजदूरी दिल्ली में है तो सख्ती से मिलनी चाहिए सर। आप कहते हैं, हम कहते हैं ड्यूटी वर्क में जितना काम लेना है लीजिए, लेकिन उसकी मजदूरी अगर 18,000 है तो 14,000 नहीं आनी चाहिए, बिल्कुल भी नहीं। महंगाई के ज़माने में अपनी मेहनत का भी हक ना मिले तो अभी साहब है। जो बातें किताबी हैं वो ज़मीन पे होनी चाहिए कि एक आदमी अगर 10वीं या 12वीं पढ़ा है, 8वीं 9वीं पढ़ा है, तो उसको अपनी मेहनत का सम्मानजनक पैसा मिलना चाहिए। अभी 18,000 स्केल है, लेकिन आपको दिखा दूं 8 घंटे की बात ही खत्म हो गई। 10-10, 11-11 घंटे काम ले रहे हैं, 14,000 13,000 रुपये सैलरी दे रहे हैं। अगर आपने एक बात भी कहा तो बोला बाहर जा, क्योंकि बेरोजगारी बहुत ज़्यादा है, दूसरा बंदा आ जाएगा। आपका माइक, मैं ये नहीं कहता कि सब कुछ बदल देगा, लेकिन आपका माइक उन वंचित और शोषित लोगों की आवाज़ को संसद तक पहुँचा सकता है। लेकिन कई दफ़ा लगता है 1980 के चीन को मैंने देखा और 1980 के भारत को देखा,
लेकिन 2026 के भारत को देखो और 2026 के चीन को देखो, वहाँ के जो श्रमिकों की जो जीवन जीने की शैली है और भारत की जो श्रमिकों की जीवन जीने की शैली है, वो जमीन और चांद का फर्क है सर। जब वो कर सकते हैं अपने श्रमिकों के लिए बेहतर जीवन, तो आप क्यों नहीं कर सकते? இதுக்கடுத்து இர்ஃபான் பேசுகிறார், 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கக்கூடிய எங்கள் போன்ற கூலி தொழிலாளர்களுடைய வலி வேதனை எனக்கு தான் சார் தெரியும். நீங்கள் படிக்க சொல்கிறீர்கள், அந்த 500 ரூபாயை கொடுத்து நல்ல துணியை உடுத்திக்கொள்ள சொல்கிறீர்கள், நல்ல உணவை சாப்பிட சொல்கிறீர்கள். எப்படி எங்களால் முடியும்? அந்த 500 ரூபாயை கூட நீங்கள் சரியாக கொடுப்பதில்லையே. நான் அரசியல்வாதி கிடையாது, நான் ஒரு ஜாதிக்காக வந்து பேசப்போவதும் அல்ல, எனக்கு அரசியலும் தெரியாது. நான் என்னுடைய வலியை என்னுடைய வேதனையை இங்கே கக்க வந்திருக்கிறேன், கேளுங்கள். मैं एक मजदूर हूँ, इसीलिए ये बात कह रहा हूँ, समझ रहे ना? मैं मजदूर वर्ग से आता हूँ और मैं इस देश के तमाम मजदूर वर्ग की पीड़ा को समझता हूँ. मैं कोई पढ़ा लिखा नहीं, शिक्षित नहीं, किसी राजनीतिक दल से नहीं हूँ, ना भविष्य में मैं नेता बन सकता हूँ, ऐसी कोई ख्वाहिश नहीं है. आपने मौका दिया है तो अपने दिल की बात कर रहा हूँ. इस देश के श्रमिकों का जीवन बदल दीजिए. एक बात बताइए इरफान भाई, आप प्लीज परेशान मत होइए। मैं दिल से बता रहा हूँ सर, नहीं, आप बिल्कुल आप आराम से बात मुझे धर्म जाति का मतलब नहीं है. ठीक है, आपको जो एजेंडा चलाना है चलाइए, लेकिन आप कहते हैं हम श्रमिक पोर्टल बना रहे हैं, सभी को उसमें जोड़ रहे हैं, उससे आपकी दी हुई 1500 की सहायता नहीं चाहिए. जो मेहनत कर रहा है उसको हक दीजिए. जब उसे कोई कंपनी मालिक पूरी तनख्वाह ना दे तो उसको यह हक राइट होना चाहिए कि वो अपनी लड़ाई अकेले लड़े, ना कि किसी संगठन या दल की उसे मदद लेनी पड़े. सब बेकार हैं, सब बेकार हैं. मजदूरों की बात कोई नहीं करता, मजदूर की बात यूं नहीं करता, क्योंकि मजदूर सड़क पे नहीं आ सकता. वो एक दिन काम नहीं करेगा तो उसका घर नहीं चलेगा. इसी का फायदा उठाते हैं सभी राजनीतिक दल, इसी का फायदा उठाते हैं सब राजनीतिक दल, क्योंकि मजदूर सड़क पे नहीं आ सकता. मजदूर सड़क पे नहीं आ सकता. இர்ஃபான் கதறி அழுததை நீங்கள் பார்க்க வேண்டும். 4 ட்ரில்லியன் எக்கனாமி பற்றி பேசுகிறார்கள். இந்த நாட்டு கிராமங்கள், இந்த நாட்டு குடிசை பகுதிகள் இன்னைக்கும் நரகமாக இருக்கிறது. 500 ரூபாய் கொடுக்கிறீர்கள், 100 ரூபாயை நான் போய் செலவு செய்தால் கூட அதிலிருந்து ஜிஎஸ்டியை என்னிடம் வாங்குகிறீர்கள். நானும் இந்த நாட்டுடைய டாக்ஸ் பேயர், என்னால் தான் இந்த நாடு வளர்கிறது. ஆனால் என்னை பற்றி யாருமே சிந்திப்பதில்லை. எங்களை ஹிந்து முஸ்லிம் என்கிற பிரச்சனையில் உடைத்து விட்டார்கள் இந்த அரசியல்வாதிகள். यहाँ आने का मकसद यही है कि किसी भी स्तर पे समाज में फैले शोषण को खत्म किया जाए. शीश पे बैठे हुए लोग ऐसा कहते हैं कि श्रवण काल चल रहा है, 4 ट्रिलियन की अर्थव्यवस्था में ना पढ़े लिखों का ही जीवन संवरा है. समझ रहे हैं ना? इस पे इतराइए मत. अभी भी ग्रामीण भारत में जीवन नरक है, शहरी स्लम में जीवन नरक है. भरपेट रोटी खा लेना ही जीवन नहीं है. आप 500 रुपए की मजदूरी में हमसे जीएसटी लेते हैं और हम कहते हैं 2 तरह का टैक्स होता है, एक डायरेक्ट और एक अनडायरेक्ट. जब हम 500 रुपए की मजदूरी करके आते, नमक लेते, तेल लेते, उसमें हम जीएसटी देते हैं. कुछ लोग कहते हैं कि हम टैक्स पे के पैसे पढ़ लें. हम किसी के पैसे पे नहीं पढ़ रहे, हम इस देश के कार्यदाता हैं, लेकिन सिस्टम के सताए हुए हैं. सबकी बात होती है, हमारी बात नहीं होती, क्योंकि हमें बांट दिया जाता है धर्म जाति और राजनीति में. तो सर मेरे कहने की मतलब बात यही है, और इससे ज्यादा मैं क्या कहूँगा सर. இதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் போது ரஜத் பாண்டே ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறார். இவ்வளவு ஆழமாக சிந்திக்கக்கூடிய நபர், இவ்வளவு ஆழமாக பேசக்கூடிய நபர், நீங்க பள்ளிக்கூடத்திற்கே போனதில்லை என்று கூறுகிறீர்கள், எப்படி உங்களுக்கு இவ்வளவு நாலேஜ் எப்படி? சார், என் கையில் ஒரு ஃபோன் இருக்கு, கூகுள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். என் மனதில் வரக்கூடிய கேள்விகளை வாய்ஸ் நோட்டை போட்டு நான் கூகுள்கிட்ட கேட்பேன். கூகுள் எனக்கு பதில் கொடுக்கும். எனக்கு திருப்தியா இல்லைன்னு எனக்கு தெரியும் போது அதுக்கிட்ட மறுபடி கேட்பேன், ஐ யூ கன்ஃபர்ம்ட், ஐ யூ ஷியோர்? அப்போது கூகுள் எனக்கு சரியான பதில் கொடுக்கும். இப்படி தான் சார் நான் இது எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறேன். பகத்சிங்குடைய போயம் எனக்கு இன்றைக்கும் ஞாபகத்தில் இருக்குது. நான் லிட்ரேச்சரை பற்றி படித்துக்கிறேன். எனக்கு தெரியாத விஷயங்களை நான் எழுத்துக்கூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க தெரியும். அதனால் என்னுடைய தங்கைக்கிட்ட போய் இதை படித்து சொல்லித்தா என்று கேட்பேன். அது எனக்கு படித்து சொல்லித்தா. இந்த அளவில் பேசிய இந்த இளைஞரை கேளுங்கள்.
आप जैसे जो बातें बोल रहे हैं बड़ी वाजिब बोल रहे हैं, तो ये आपने कहीं पढ़ी हैं, सोशल मीडिया से देखी हैं, नहीं सर, या किताबें पढ़ने का शौक है आपको? मैं गूगल से बोलता हूँ कुछ भी सवाल, और गूगल मुझे उसका जवाब देता है। और मैं बचपन से इसी चीज़ को का शौक रखता हूँ। मैं भगत सिंह के लेख, आदम गौंडवी के शेर, दुशान कुमार के शेर, मुझे इंटरटेनमेंट के लिए सर साहित्यों का सहारा लेना पड़ता है। कविता भी है मेरे पास जो शायको शेर की है, आपके चैनल पे आई थी, मैं पूरी सुना सकता हूँ सर। पूरी नहीं सुनाऊंगा। कभी स्कूल नहीं गए? नहीं सर, मैं कभी स्कूल नहीं गया सर। मैं स्कूल सलम में पढ़ा हूँ, सलम में रहा हूँ सर। मैं हमारे यहाँ पतम आंगनवाड़ी थी, उसमें थोड़ा पढ़ा हूँ, लेकिन मुझे लिखना पढ़ना इतना नहीं आता सर। मैं लिख बिल्कुल भी नहीं पाता सर। खाली गूगल पे सवाल बोल देते हैं, उधर से जवाब आ जाता उधर से जवाब आ जाता है सर। और मैं जैसे कुछ जवाब मुझे थोड़ी समझ है, जवाब कंफर्म नहीं लगता, तो मैं गूगल से दोबारा पूछता हूँ कि आप कंफर्म है इस बात को लेके, तो सही जवाब फिर आ जाता है सर। ये बात है सर। मैं कोई राजनीति करने नहीं आया सर, मैं एक मजदूर वर्ग से उनकी। है। मैं ये आपसे नहीं कह रहा कि आप राजनीति करने आए हैं। लोग कह रहे थे सर यहाँ स्टूडेंट नहीं है, और गैर लोग हैं, इसीलिए और डर लग रहा था कि मैं छात्र नहीं हूँ, मैं अपनी बात रखूँ कैमरे के ऊपर, तो फिर कुछ और बात को ले, कुछ और तरीके से बातों को ले। தன்னுடைய ப்ரெஷரை பற்றி எப்படி எடுத்து வைத்திருக்கிறார் அதை நீங்கள் கேளுங்கள். என்னுடைய குடும்பத்தில் நான், என்னுடைய அப்பா, எனக்கு 2 தங்கச்சி இருக்கு. கல்யாணம் பண்ண முடியலை. இந்த நாட்டில் பெண் குடும்பத்தினர்கள் எந்த அளவில் அழுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் போன்ற ஏழைகளுக்கு எங்கிருந்து வரன் வரும்? காரு, பைக்கு, எங்களுடைய சக்திக்கு மீறி அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி செய்தால் கூட எங்களுடைய வீட்டை பார்த்து, எங்களுடைய நிலையை பார்த்து யாருமே பெண் எடுக்க வருவதில்லை. எங்கள் போன்ற குடும்பத்தில் பெண்கள் பிறக்கக்கூடாது. அவர்களுடைய வாழ்க்கை நரகமாக இருக்கிறது. அவர்களை படிக்க வைத்திருக்கிறேன். நானும் என்னோட அப்பா படிக்கவில்லை, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் 2 தங்கைகளையுமே நான் படிக்க வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த நாட்டுடைய சிஸ்டம், இந்த நாட்டுடைய டௌரி, வரதட்சணை இன்னைக்கும் இந்த நாட்டில் இருக்கிறது. இன்னைக்கும் இந்த நாட்டு சிவில் சமூகத்தில் ஒரு மிக பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பெண்களை பெற்ற குடும்பத்தினர்கள் அவர்களுடைய வலி வேதனை. எனக்கு வயது 35. என்னுடைய தங்கைகளுக்கும் கிட்டத்தட்ட 30 வயது ஆக போகிறது. திருமணமாகவில்லை. सब हैं सर घर में, मम्मी पापा हैं, 2 बहनें हैं बराबरी के। क्या बोलूं, सारी तकरीरें ना संपन्न लोगों के लिए हैं। कहीं भी जाएंगे ना तो बेटी वाले को ना लड़के वाले सोचे खा जाए, समझ रहे हैं। 2 बहनें हैं, ये भी एक समाज में फैली हुई बुराई है। क्या कर सकते हैं? कुछ नहीं कर सकते। भाग्य में कोई भगवान ने ऐसा कोई साफ दिल इंसान होगा तो जोड़ा बन जाएगा, क्योंकि लोगों की ख्वाहिशें पूरे करना हमारे बस की बात तो नहीं है सर। शादी नहीं हुई? मैंने नहीं कही, मैं बहनों के बारे में बता रहा सर। बहनों की हो गई शायद? मैं बता तो रहा हूँ सर कि समाज में फैली बुराई है कि बेटी वालों को लोग सांप की नज़र से देखते कि भाई खा जाए, भी निकल जाए इन्हें, ये दे दे, वो दे दे, अगड़म दे दे, बगड़म दे दे। बेटी वाला हमेशा अपनी कैपेसिटी से ज़्यादा बेटे के लिए करता है, लेकिन आज के बेटे वाले ये नहीं समझ रहे हैं सर। ரிப்போர்ட்டர் கேட்கிறார், முதல் முறையாக இது போன்ற போராட்டத்திற்கு வந்திருக்கிறீர்களா? இல்லை சார், இதற்கு முன்னாடி ஷாஹீன் பாகுக்கு போனேன், விவசாய போராட்டத்திலும் கலந்து கொண்டேன். பெண் வீராங்கனைகள் அவர்கள் போராடிய போது அவர்களுக்காகவும் போய் நின்றேன். ஆனால் நான் ஒரு காந்தியவாதி. ஓவேசி என்னுடைய மதத்தை சார்ந்த நபர் தான். ஆனால் ஓவேசியை நான் ஒரு அண்ணனாக பார்க்க முடியும், ஆனால் அவரை ஒரு லீடராக என்னால் பார்க்க முடியாது. எனக்கான லீடர் नेहरू, पटेल, गांधी. கேளுங்கள். ये पहली बार प्रोटेस्ट में आए हैं? नहीं सर, मैंने कहा ना, मैं सर CNRC आंदोलन में भी था, शाहीन बाग में। मैं किसान आंदोलन में भी था, मैं पहलवान आंदोलन में भी था, मैं यहाँ। लेकिन मैं सर हिंसा का किसी भी तरह का समर्थन नहीं करता। मैं अहिंसा का दामन गांधी के साथ अपनी बातों को रखता हूँ सर। मारपीट वगैरह ये सब गलत है, किसी भी स्तर पे इसे स्वीकार नहीं किया जा सकता सर। समझ रहे हैं ना सर, हम इस बात को मानते हैं सर। आप हर आंदोलन में जाते हैं, जो भी आपको ठीक लगता है? हाँ, जो भी ठीक लगता है। और देखिए सर, मैंने न कभी ओवैसी साहब की विचारों का समर्थन नहीं किया। मैं अपने परिवार का उन्हें बुजुर्ग मानता हूँ, लेकिन अपना लीडर नहीं मानता, क्योंकि मेरे पूर्वजों ने गांधी को, नेहरू को, पटेल को, शास्त्री को, इंदिरा को अपना लीडर माना है। इसीलिए मैंने कभी ना ओवैसी जी को अपना लीडर नहीं माना। परिवार का सदस्य माना, उनके मान सम्मान में कमी नहीं दे सकते, लेकिन हमने अपना लीडर नहीं माना। எனக்கு வயது 35 ஆகிவிட்டு சார். 1992ஆம் ஆண்டு பிறந்தேன். டெல்லியில் ஒரு சின்ன 12 கஜத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிசையில் தான் வசிச்சுட்டு வர்றேன்.
சௌதா ஜே காலனி, இந்த இடத்திற்கு முன்னாடி லக்ஷ்மி நகர் என்கிற ஒரு இடத்துல இருந்தோம். அங்கே ஒரு குடிசை பகுதி. டெல்லி அரசாங்கம் வந்து நாங்கள் அதை மேற்பார்வை செய்ய போகிறோம், இங்கே நாங்கள் மாளிகைகளை கட்டப்போகிறோம், ரோடுகளை கட்டப்போகிறோம் என்று எங்களுடைய குடிசைகளை இடித்து விட்டு எங்களை இங்கே தள்ளி விட்டுட்டார்கள். அன்னையிலேருந்து இங்கே தான் இருக்கேன். ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் சார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு என்ன கிடைக்கிறது? இன்றைக்கி எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா ஒரு ஸ்டண்ட்டோடைய விலை 50,000 60,000 குறைஞ்சபட்சம். 18,000 ரூபாய் சம்பளம் வருது, அந்த 18,000 4,000 ரூபாய் நீங்கள் பிடிச்சிடுறீங்க, ஜிஎஸ்டி இங்கே வாங்கிடுறீங்க. அப்படி எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கே இன்னைக்கு வந்துருச்சுன்னா நாளைக்கு எப்படி என்னுடைய சிகிச்சையை நான் பார்த்து கொள்ள முடியும்? இது மட்டுமல்ல, ரிப்போர்ட்டர் கேட்கிறார், உங்கள்ட்ட தான் ஆயுஷ்மான் கார்டு இருக்கு, அந்த ஆயுஷ்மான் திட்டத்தை எந்த அளவில் தோலுத்து காட்டியிருக்கிறார் என்று நீங்க கேளுங்கள். அதற்கு பின் அவர் என்ன பேசியிருக்கிறார் அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், கேளுங்கள். सर 35 साल का हूँ सर मैं, 92 में जन्म हुआ था सर मेरा। किताबें पढ़ना आता? नहीं आता? पढ़ाई नहीं आती सर मेरे को, मैंने बताया ना, ये कोई चमत्कार नहीं सर। हमारा जीवन जो है, हम बड़ा नरकीय जीवन, हम कोई तारीफ वाली बात नहीं कर रहे हैं सर। में 12 गज का मकान है सर, लक्ष्मी नगर का अक्षरधाम न्यू नवेटा मोड़ बना ना, हमारी झुग्गियाँ थी। 2006 के 6 महीने में शीला जी की गवर्नमेंट ने पुनर्वास किया था। हमारे विधायक थे डॉक्टर अशोक कुमार वालिया, जो निधन कर गए, कांग्रेस के गद्दावर नेता थे, वो हमारे विधायक थे। हमने सुनील दत्त की कैंपिंग भी देखी है, जो संदीप दीक्षित जी के लिए पहला लोकसभा चुनाव लड़ा था ना उन्होंने, तो सुनील दत्त जी खुद आए थे लक्ष्मी नगर में उनके प्रचार में। तो उम्र तो है सर, लगती नहीं है। तो बाकी ये सर आपसे हाथ जोड़ के विनती है, क्योंकि हमारे ना देश के श्रमिक, मैं भी एक श्रमिक हूँ सर, घर में और लोग भी काम करते हैं सर। सोचिए ना, 500 रुपये की जीविका में अभी हार्ट अटैक पड़ जाएगा। सरकारी अस्पताल के बजट में वो स्टंट ही नहीं है, 50-60 हज़ार के लगते हैं। कौन दे रहा है सर हमें कर्जा? ऐसे मर जाते हैं हम। ஆமாம் சார், ஆயுஷ்மான் கார்டு இருக்குது. ஆயுஷ்மான் கார்டு எடுத்துகிட்டு போனோம்னா முதல்ல ஆயுஷ்மான் போர்ட்டலில் தன்னை பதிவிட வேண்டும் என்று கூறுகிறார்கள். சரி, அந்த போர்ட்டலில் என்னால் பதிவிட முடியாது, எப்படியோ நான் கெஞ்சி கூத்தாடி தன்னுடைய பெயரை ரெஜிஸ்டர் செய்துக்கிறேன். இப்போது பர்மிஷன் வர வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்த மாதிரி இவ்வளோ தான் இந்த சிகிச்சைக்கான தொகையா என்று. அந்த பர்மிஷனை வாங்கினதுக்கப்புறம் நான் ட்ரீட் ஆகணும் ஆகலையோ, நான் ஆயுஷ்மான் மித்ராவை போய் சந்திக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆயுஷ்மானுடைய ஹெல்ப்லைன் 14555 இந்த நம்பருக்கு நான் ஃபோன் செய்யும்போது என்னுடைய லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ்களை பற்றி அவர்கள் விளக்குகிறார்கள். அதாவது ஆயுஷ்மான் கார்டு இருக்கு, ஆனால் அந்த ஆயுஷ்மான் கார்டை எடுத்து சென்று நீங்கள் நேரடியாக அரசு மருத்துவமனையிலேயே உங்களுடைய சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முடியாது, பிரைவேட் மருத்துவமனைகளை மறந்து விடுங்கள். கேளுங்க. आयुष्मान योजना वगैरह नहीं मिलती? आयुष्मान का सुनिए सर, आयुष्मान पे अपना सवाल, आयुष्मान कार्ड है मेरे पास। आयुष्मान कार्ड में ये है कि अस्पताल में जैसे आप जाएंगे तो अस्पताल पहले आयुष्मान पोर्टल पे जाएगा, इसकी जांच लेगा कि मेरे पास ये पेशेंट आएगा, मैं इसका इलाज करूँ नहीं करूँ, समझिए। फिर आपको उससे अगर बात नहीं बनी तो आप आयुष्मान मित्र के पास जाएंगे, उससे नहीं बात बन रही तो आप आयुष्मान हेल्पलाइन पे जाएंगे 145555 पे। तो सर बहुत मतलब आयुष्मान है तो, लेकिन इसमें भी कानूनी पेंच है सर। नहीं बताते हैं कि आयुष्मान कार्ड तो तुरंत आप दिखाइए और एडमिट हो जाते हैं। ऐसा है, लेकिन हर मामले में ऐसा हो नहीं रहा सर, समझ रहे? ऐसा हर मामले में होने बहुत सी परेशानी है सर। शिक्षा और स्वास्थ्य एक गंभीर समस्या है, लेकिन आप 18,000 ईमानदारी से दिलवा दीजिए सर। बाकी आप यहाँ पर सीजेपी या जिस भी प्रोटेस्ट में आप जाते हो, आप श्रमिकों का मुद्दा लेकर जाते हो? हाँ, मैं बस अपने श्रमिकों का, पहली बात हमारे श्रमिकों की होती है, मेरी श्रमिकों की बात होती है सर, और कोई बात आप लोगों का कोई मतलब प्रतिनिधि भी है? नहीं, कोई प्रतिनिधि नहीं है। मेरा नाम मोहम्मद इरफान है, मैं रेडी लगाता हूँ, साउदा जे कॉलोनी में रहता हूँ, मकान नंबर C52 है मेरा सर। मेरा कोई प्रतिनिधि नहीं है, मैं किसी के उसमें नहीं है। हाँ, राहुल जी के साथ दिल्ली से कश्मीर तक भारत जोड़ो यात्रा का हिस्सा बना था, पैदल ही गया था। இந்த நாட்டிற்கக்கூடிய எஜுகேஷன், இந்த நாட்டிற்கக்கூடிய ஹெல்த் சிஸ்டம் மிகவும் சீரியஸான விஷயம். அதற்கும் மேலே இந்த நாட்டுடைய உழைக்கும் வர்க்கம், லேபர்ஸ்களுடைய பிரச்சனை இன்னும் சீரியஸான விஷயம். வெறும் 18,000 ரூபாய் மினிமம் வேஜஸ் என்று கூறுகிறீர்கள். அவர் கூறியதில் மிக முக்கியமான வார்த்தை, அவர்களிடமிருந்து நீங்கள் டாக்ஸ்களை வாங்கி அவர்களிடமிருந்து அவருக்கு வரக்கூடிய அந்த 18,000 4,000 பிடித்து இந்த நாட்டு அரசாங்கம் எதை சாதிக்க பார்க்கிறது? அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்?
இதே இடத்தில் இவர் கூறிய இன்னொரு வார்த்தை, ராகுல் காந்தியுடன் பாரத் ஜோடோ யாத்ராவில் டெல்லியிலிருந்து காஷ்மீர் வரை நான் நடந்து சென்றேன். இந்த நாட்டுக்காக எந்த விதமான பணத்தையும் வாங்காமல் ராகுல் காந்தியுடன் நான் டிராவல் செய்ததற்கான காரணம் இந்த நாட்டில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கல, அந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளல. நான் ஒரு சிவில் சொசைட்டிக்கான போராட்டங்களில் களமிறங்க பார்க்கிறேன். இந்த இளைஞர் கடைசியில் பேசிய வார்த்தை என்னை குளிர்த்தி விட்டு, நீங்க கேட்க வேண்டும். सीने पे जो जख्म है वो सब फूलों के गुच्छे हैं, हमें पागल ही रहने दो, हम पागल अच्छे हैं. என்னுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய காயங்கள் அது பூக்கள் போன்று இருக்கிறது, நான் பைத்தியக்காரன், என்னை பைத்தியமாகவே இருக்க விடுங்கள். और मेरे जज्बातों की वाकिफ है इस कदर मेरी कलम की. என்னுடைய சூழ்நிலையை என்னுடைய பேனா எவ்வளவு புரிந்திருக்கிறேன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, मैं इश्क लिखना चाहूं तो भी मैं इनकलाब लिखता हूं. நான் காதல் என்கிற வார்த்தையை எழுத நினைத்தால் கூட புரட்சி என்கிற வார்த்தை தான் என்னுடைய பேனா எழுதுகிறது. இந்த வார்த்தையை பகத்சிங் எழுதிய பகத்சிங்குடைய இந்த கவிதையை இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிவிட்டார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது எத்தனை பேர் கண்கலங்கினீர்கள் என்று அந்த வார்த்தையை ஒற்ற வார்த்தையில் கீழே எழுதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். और सर 2 साल से डिप्रेशन की दवा पागल खाने से खा रहा हूँ सर. क्यों? सर मतलब परिवार, मतलब जिंदगी ऐसी है हमारी सर. इसी बात से दवा खा रहा है 2 साल मैंने. दवा क्यों खा रहे हैं? अभी नहीं खा रहा सर, 2 साल दवा खाया. मतलब हृदय बहुत ज़्यादा घबराने लगता था, मांसपेशियों में हाथों में खिंचावट आ जाती थी और बहुत ज़्यादा डर लगता था गिर जाऊंगा कुछ. किस बात का? बस डर लगने लगता है क्योंकि ये सर हम बस जिंदगी ही ऐसी परेशानी की है, इसके सिवा करना क्या है. तो परिवार, मम्मी है, पापा है, भाई है, बहन है, और कुछ भी ज़िंदगी में कुछ हमारे कोई बड़ी ख्वाहिश तो है नहीं, जो बेसिक हैं वो भी नहीं हल होते, तो इंसान ऑटोमेटिक ही चले जाता है. मैं अकेला नहीं, पूरा हिबास मेंटल हॉस्पिटल भरा पड़ा है मरीजों से. सब डिप्रेशन एंजाइटी की दवाएं खा रहे हैं सर, इसमें कोई दो राय नहीं, बड़ी बात नहीं. ये है कि मेरी उम्र नहीं थी, समझ रहे हैं सर, ये मेरी उम्र नहीं थी, बस ये है. बाकी सर भगत सिंह का वो शेर भी याद है, जब पागल खाने की बात करी तो सीने पे जो जख्म है सब फूलों के गुच्छे, हमें पागल ही रहने दो, हम पागल अच्छे है ना. भगत सिंह जी ने लिखा था. और मेरे जज्बातों से वाकिफ है इस कदर मेरी कलम की, मैं इश्क भी लिखना चाहूँ तो इनकलाब लिखा जाता है. बाकी कुछ नहीं सर, आपने मुझे मौका दिया. नहीं, आपने हमसे बात करी, इसके लिए बहुत शुक्रिया. नहीं, बहुत शुक्रिया. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.